இப்போ கூட அந்த சம்பவம் நடந்தது. அம்மாவை பார்த்து தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். அம்மா தான் என்னுடைய முகவரி, என்னுடைய அடையாளம். என்னோட அந்த சோக வரலாறு சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். எல்லாருக்குமே தெரியும். ஒரு அம்மாவுடைய அன்பு என்ன செய்யும் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய அன்பு, நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது யாரோ சொல்கிறபடியே நாம் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதம், ஐயா தந்தை பெரியாரை படித்ததுனால வந்த தைரியம்னு கூட சொல்லலாம். பேரறிவாளன் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அற்புதம்மாள் மகன் பேரறிவாளன் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் என்னுடைய அம்மா என்னை 2வது முறை பெற்று எடுத்தாங்க. அது முன்னாள் முதல்வரே அது அறிக்கை கொடுத்துக்கிறார். பேரறிவாளன் வாங்கிய தீர்ப்பின் மூலம்தான் நான் மற்றவங்களை இதில் விடுதலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த முடிஞ்சது எங்களால்ன்றது உங்களை மாதிரி நிறைய பேர் உள்ளவங்க ஆதரவால் தான் அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 19 ஆண்டுகளில் உள்ள அனுப்பினவங்க 31 ஆண்டுகள் கழித்து 50 வயதில் மீண்டும் என்னை பெற்றெடுத்தாங்க. 31 ஆண்டுகள் பொறுத்து விடுதலை என்ன, என் பையனுக்கு வயசு போயிடுச்சு. 19 வயசில் குழந்தைய கூப்பிட்டு போனாங்க. 50 வயசு முடிஞ்ச பின்னாடி வெளியே அனுப்புகிறாங்க. அந்த 31 ஆண்டு வாழ்க்கையை யாராலும் திருப்பி தர முடியாது. வேற என்ன செய்யலாம்? உயிரோடு இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், சுதந்திரமாக இருக்கிறான். An initiative of Triora Events. Max Gold Naturals present Anpendrale Amma. Amma, Uravalla, Unarvu. The first ever Mother Songs musical concert. Title sponsor Max Gold, Cash for Gold. மற்றும் Naturals. Powered by Welltech University Avadi. மற்றும் Gold Winner. Co-sponsored by BB World. நம் வீட்டு வசந்த பவன், உதய் சிட்ஸ் மற்றும் RS Electricals. தாயினுடைய போராட்டம் ஒரு பையனை வளர்க்குறதுக்கும் ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கும் இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய போராட்டம் நமக்கு தெரியும். ஆனால் இவங்களுடைய போராட்டம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லை, அதை தாண்டி சட்டத்தோடையான போராட்டம், ஒரு கவர்மெண்ட்டுடனான போராட்டம் அப்படி இருந்துச்சு. 31 வருடங்கள் தொடர்ந்து 3 டீகேட்ஸ் தன்னுடைய மகனுக்காக போராடி இன்று அதில் வென்றும் காட்டியிருக்கக்கூடிய ஒரு தாய். அந்த தாய் பெற்ற மகனாக அவரை இப்போ நம்ம மேடை கலைக்கிறோம். எஸ், பல அற்புதங்களை நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டிய அற்புதம்மாளினுடைய புதல்வன் பேரறிவாளன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ கூட அந்த சம்பவம் நடந்தது. அம்மாவை பார்த்து தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். அம்மா தான் என்னுடைய முகவரி, என்னுடைய அடையாளம். ஒரு அம்மாவுடைய அன்பு என்ன செய்யும் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய அன்பு ஒரு 31 ஆண்டுகளாக சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கிட்ட தன்னுடைய பையனை மீட்கிறதுக்காக போராடி, தம்பி அவங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு முறையை எதிர்த்து எல்லாருடைய மனசாட்சிகளையும், நீதித்துறையில் இருந்தவர்கள் யார் தீர்ப்பு கொடுத்தாங்களோ அவருடைய மனசாட்சியை உறுத்தி அவரை சொல்ல வச்சது, யார் என் மீது வழக்கு போட்டாங்களோ, யார் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தாரோ அந்த அதிகாரியுடைய மனசாட்சியை 22 ஆண்டுகளுக்கு பிறகு தட்டி எழுப்புச்சு. இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவருடைய மனசாட்சியை தட்டி எழுப்புச்சு. இப்படி எல்லாருடைய மனசாட்சிகளையும் தட்டி எழுப்புனதன் மூலமாக தான் என்னுடைய விடுதலையை சாத்தியமாச்சு. அதை சாத்தியப்படுத்தினது என்னுடைய அம்மா தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் வில்லியம் பென்னுடைய ஒரு வரி இருக்குது, ஒரு மேற்கோள்: ரைட் இஸ் ரைட் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் எகென்ஸ்ட் இட், ராங் இஸ் ராங் ஈவன் இஃப் எவ்ரி ஒன் இஸ் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எப்போதுமே சரிதான், உலகமே எதிர்த்து நின்றாலும். அப்படி தான் உலகமே முதல்ல எதிர்த்து நின்றாலும் எங்கள் அம்மா என்னோடு நின்னாங்க. காரணம், 19 ஆண்டுகளாக அவர் பெற்று வளர்த்த பிள்ளையின் மீது, தன்னுடைய வளர்ப்பின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, என் மீதான அந்த உண்மைத்தன்மை, நிரபராதி தன்மை தெரிந்ததனுடைய நம்பிக்கையில் தான் தன்னந்தனியாக அவர் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார். பிறகு தமிழக முதல்வரே மறைந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அழைத்து நேரில் சந்திக்கக்கூடிய அளவிற்கு
அவருடைய அந்த உண்மைக்கான போராட்டம் அவ்வளவு பெரிய மக்கள் போராட்டமாக மாறிச்சு. கடந்த ஆட்சியில் இருந்த முதல்வர் அவர்களும் அவர் கூட துணையாக இருந்து இந்த விடுதலைக்காக ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த போராட்டம் நீடிச்சிச்சு. அதனால் பேரறிவாளன் அப்படின்னா யாருக்கும் தெரியாது, அற்புதம்மாள் மகன் பேரறிவாளன் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் என்னுடைய அம்மா என்னை 2வது முறை பெற்றெடுத்தாங்க. 19 ஆண்டுகளில் உள்ள அனுப்பினவங்க 31 ஆண்டுகள் கழித்து 50 வயதில் மீண்டும் என்னை பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரைப்பட பாடல்களில் அம்மா பற்றிய பாடல்கள், குறிப்பாக இளையராஜா சாருடைய பாடல்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு பிடித்தமான பாட்டு. அது எப்போதுமே எங்கள் கூட வாழ்க்கையில் கலந்துருக்கிற ஒரு பாட்டு. நாங்கள் விடுமுறையெல்லாம் கூட அந்த பாடல்களை ஒன்றா சேர்ந்து குடும்பமாக பாடியிருக்கிறோம், இல்லை கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு வெற்றிமாறன் அவருடைய இணையர் ஆர்த்தி அவர்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிது. அதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இப்போ அம்மா கொஞ்சம் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க எல்லாரும். என்னோட அந்த சோக வரலாறு சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். எல்லாருக்குமே தெரியும், அதனால் நாம் ஏன் வீணாக சொல்லுவானே அப்படின்னு. இருந்தாலும் அம்மாவை முதன்மைப்படுத்தி இந்த நிகழ்ச்சி ஆர்த்தி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அம்மா நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வரம்மா அப்படின்னு. எனக்கு வெற்றிமாறனை தான் தெரியும். இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது வெற்றி இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன்னு கூட சொல்லலாம். என் பையன் சொன்னான் எல்லாம் உண்மை இருந்தது எங்கள் பக்கம். என்ன பொய் சொன்னாலும் நான் வளர்த்த பையன் இதில் ஈடுபடலைன்னு தெரியும் போது நான் அமைதியாக இருக்க விரும்பலை. ஒரு அம்மாவோட கடமையாக நினச்சி, ஒரு பெற்ற தாயோட பொறுப்பாக நினச்சி தான் நான் இந்த போராட்டத்துக்கு வெளியே வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டில் சோறாக்குவேன், எல்லாம் பிள்ளைகளை கவனிச்சுக்குவேன், வீட்டுக்காரை கவனிச்சுக்குவேன், அவ்வளோதான். ஒரு சாதாரண தாயாக தான் நான் இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வெளியே வர முட்டோம். வந்த பின்னாடி தான் உலகம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னே எதுவுமே தெரியல. நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது யாரோ சொல்கிற படியை நாம் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த பிடிவாதம், ஐயா தந்தை பெரியாரை படித்ததுனால வந்த தைரியம்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணாக தனித்து நின்று போராடணும் அப்படின்னு முடிவெடுத்த பின்னாடி எல்லாரையும் ஒருங்கிணைச்சேன். பலவித அரசியல் கருத்துக்கள் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்ந்தாங்க என்னோடய உண்மைத்தன்மையை கேள்விப்பட்டு. இன்னும் நான் கண்டுபிடிக்க வேண்டியவங்க நிறைய இருக்காங்க இந்த உலகத்தில். இந்த வழக்குக்காக உதவி செய்தவங்க, ஆதரவு சொன்னவங்க எல்லாரும். இதன் வாயிலாக இங்கே எங்களுக்கு ஆதரவு சொன்ன எல்லாருக்கும் கூட நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு ஆர்த்தி தான் துணை செய்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அம்மாவாக என் கடமையை செய்தேன். என் பையன் சொல்கிற அளவுக்கெல்லாம் பெருசாலாம் நான் எதுவும் நினைக்கல. என்ன சொன்னால் தான் தன்னை தெரியுதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன். பேரறிவாளன், இப்போ வழக்கறிஞர் பேரறிவாளன்னா எல்லாருக்குமே தெரியுது. வெளியே முறையாக படித்து வழக்கறிஞருக்கு தேர்ச்சி பெற்று அவன் பார் கவுன்சிலில் தேர்ச்சி பெற்று இப்போ கையெழுத்து போட்டு கார்டு வாங்கியிருக்கான். அதனால் வழக்கறிஞராக இருக்கிறாரு. வழக்கறிஞர் பேரறிவாளனுக்கும் எனக்கும் தொடர்பில்லைன்னு இப்போ நான் நிறைய சொல்ல தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா என் செயல்பாடு இந்த சமுதாயத்தை ஒட்டி இருக்குது. அவர் விலகிட்டாருன்னு தான், விலக்கி வச்சுட்டேன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா என் பையன் நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் என்னோடய குறிக்கோள். நான் இந்த சமுதாயத்துக்கு கரடு முரடான பிரச்சனைகள்லாம் பாடுபட வெளியே வரும்போது அது என் பிள்ளை எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு தாயாக நான் நினைக்கிறேன். ஒரு அம்மான்றவங்க அதான் அந்த பாட்டில் வருது, எப்படி நொந்து பெற்றுக்கிறாங்க அவங்க எப்படி அந்த குழந்தை மேலே பாசமாக இருப்பாங்கன்றது இயல்பு. ஒரு அம்மா அப்படி தான் இருந்தாகணும். இங்கே நாங்கள் இவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இது மாதிரி ஒரு திருநங்கை நூறின்றவங்கள எனக்கு தெரியும். அவங்க ஒரு ஹோம் நடத்துகிறாங்க. அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எப்போனாலும் என்னை கூப்பிடுவாங்க. நான் அந்த கூவாகம் அது இதெல்லாம் கூட என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போயிருக்கேன். அவங்க பேசும்போது அவங்கக்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ இதுவாக இருக்காங்க. நான் சின்னவளாக இருக்கும்போது வேலுன்னு ஒரு தம்பி எங்கள் வீட்டுக்கு 3வது வீட்டில் இருந்தான். அவன் இந்த மாதிரி மாறுதல் வரும்போது அவங்க குடும்பங்கள் சொந்தங்கள் நடத்தின அந்த விதத்தில் அவன் சூசைட் பண்ணிட்டான். எனக்கு அது இன்றைக்கி வரைக்கும் கூட எப்போ நான் நினைக்கும் போது இது மாதிரி நிகழ்ச்சிகள் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அம்மா ஒத்துழைக்கணும், அப்பா ஒத்துழைக்கணும், எல்லாம் ஒத்துழைக்கணும்னு அவங்க சொன்னது உண்மை. என் பையன் சிறைக்கு போயிட்டா கூட அந்த 31 வருஷமும் வாரம் தவறாத மனு பார்க்க போவேன். ஏன்னா அவனை அப்போ தான் வெளியே கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த அறைக்குள்ளேயே அவனை அடைச்சி வச்சிருவாங்க. அப்படின்னும்போது என் உடலோ எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன்.
வாரானா போய் நிற்கணும், அப்போ தான் குழந்தை வெளியே வருவான் அப்படின்னு எல்லாரும் கூட சொல்லுவாங்க. 31 வருஷம் எப்படி உங்களாலன்னு எனக்கு சொல்ல தெரியல. 30 வருஷம் நான் சிறைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சது எனக்கு என்னன்னு இன்றைக்கி கூட விவரிக்க தெரியல. ஆனால் நம்ம மேலே மொத்தமாக இந்த இனத்தின் மேல் விழுந்த பழியை தொடச்சா மாதிரி இந்த வழக்குக்காக 31 ஆண்டு போராடி நியாயப்படி சட்டப்படி இவன் நிரபராதின்றதை நிரூபித்து விடுதலையாகி அந்த விடுதலையின் மூலம் மற்றவங்களையும் காப்பாற்றி அது முன்னாள் முதல்வரே அது அறிக்கை கொடுத்துக்கிறார். பேரறிவாளன் வாங்கிய தீர்ப்பின் மூலம்தான் நான் மற்றவங்களை இதில் விடுதலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த முடிஞ்சது எங்களால்ன்றது உங்களை மாதிரி நிறைய பேர் உள்ளவங்க ஆதரவால் தான் அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தனியாக அதை நான் மட்டுமே எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே ஏற்றுக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு ஆதரவு சொன்னவங்க. திடீர்னு போய்கிட்டே இருக்கும்போது சந்திப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா நாங்கள்லாம் ப்ரே பண்ணமான்னுவாங்க. எனக்கு ப்ரேயரில் நம்பிக்கை இல்லைனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சிப்பான்னுவேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஆர்வமாக விடுதலை ஆகணும் இவங்கன்னு நினைக்கும் போது அதை நான் பாராட்டணும். எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது 2ஆம் பட்சம். நான் அதனால் அப்படி ஒரு மனித உணர்வுக்கு மரியாதை கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சி பலவித கருத்து முரண்பாடு உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் ஒருங்கிணைச்சி எல்லாரையும் என்னோடய ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நியாயத்தை சொல்லி 31 ஆண்டுகள் பொறுத்து விடுதலை என்ன என் பையனுக்கு வயசு போயிடுச்சு. 19 வயசில் குழந்தைய கூப்பிட்டு போனாங்க. 50 வயசு முடிஞ்ச பின்னாடி வெளியே அனுப்புகிறாங்க. அந்த 31 ஆண்டு வாழ்க்கையை யாராலும் திருப்பி தர முடியாது. வேறு என்ன செய்யலாம்? உயிரோடு இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், சுதந்திரமாக இருக்கிறான். அது ஒன்று தான் எனக்கு நிம்மதி. அதை மீட்டு கொடுத்த எல்லாருக்கும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஆர்த்தி இல்லைன்னா இந்த மேடை எங்களுக்கு இல்லை. இது ஒரு வித்தியாசமான மேடை எனக்கு. நான் மீண்டும் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம். அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கம்மா. உங்களுக்கு இறை மேலே நம்பிக்கை இல்லைன்றதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேணும்ல அந்த இறைவனாவோ இயற்கையாவோ நீங்கள் தான்மா இருந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதன் மேலே நம்பிக்கை இருக்கவே வேணாம். எங்களுக்கு இப்போ உங்களை பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்படுது. ஒரு தாய் நினச்சா என்னன்னாலும் பண்ணிட முடியுன்றதுக்கான உதாரணம் நீங்கள் இந்த மேடைக்கு வந்தது தான் இந்த நாளினுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூண்ணே. அண்ட் நீங்கள் இருவரும் இங்கே இருக்கும் பொழுது ட்ரைஆர் ஈவெண்ட்ஸ்னுடைய ஆர்த்தி வெற்றிமாறன் மேம் அவர்களை மேடை கலைக்கிறோம். அவரோடு சேர்ந்து இவர்களை கௌரவிப்பதற்காக சன் ஆஃப் ஹேமலதா அவர்கள் CK குமரவேல் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ். நேச்சுரல்ஸினுடைய அந்த நினைவு பரிசினை CK குமரவேல் சார் அவர்களும் ஆர்த்தி வெற்றிமாறன் மேம் அவர்களும் இணைந்து கொடுக்குறாங்க. An initiative of Triora Events. அன்பென்றாலே அம்மா. இதனுடைய ஃபுல் எபிசோடை இப்போதே Black Sheep Value OTT-ல் காணுங்கள்.